மதுரையில் கஞ்சா விற்பனை குறித்து புகார் அளித்த தந்தை மகன் மீது தாக்குதல் நடத்திய போதை இளைஞர்கள் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மதுரை மாநகர் பகுதியில் சோலையழகுபுரம் அப்படிங்கிற ஏரியால கஞ்சா விற்பனை நடக்கிறதாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ஜெயந்திபுரம் ஸ்டேஷன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதனால அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நேற்று இரவு பாண்டி, அப்புறம் அவருடைய மகன் பாண்டிங்கிற ஒரு வயதான தந்தை, அவருடைய மகன் 2 பேரையும் போதையில வந்த ஒரு இளைஞர் கும்பல், அவங்க பேர் 4 பேர், காவாலி முத்து, கிரைம் பாலா, சிக்காம் சரவணன், அட்டோரி அப்படிங்கிற 4 ரவுடிகள் சேர்ந்து வாள், அரிவாள் விட்ட பயங்கரமான ஆயுதங்களால அவங்கள தாக்கி மிரட்டி இருக்காங்க. அப்பகுதியில் இருக்கவங்களையும் கஞ்சா புகார் கொடுக்க தொடர்பாக கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி அவங்களையும் மிரட்டல் விடுத்திருக்காங்க. 2 பேரும் தந்தை மகன் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில அதை வச்சு ஜெயந்திபுரம் போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை செஞ்சுட்டு வராங்க. பாரு, விவரங்களுக்கு நன்றி வெற்றி.